முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சோம்பேறியா இருந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழைப்பழ சோம்பேறியா மாட்டான். உங்க சரி மாமனாட்ட சொன்னா எல்லாம் ரெடியா இருக்கு சார். அங்க கால் பண்ணுங்க. நீ எல்லாம் அம்மா வீட்ல போய் கடைக்கு போயிட்டு வரா, உப்பு இருக்கா கூட போட்டு தரேன்டா சொல்றதா அம்மா. ஆளை நீட்டி போட்டு சாப்பிடலாம். அது ஆமா சார். இவங்க அன்பை கொட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே நீங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு வந்து இங்க உட்கார்ந்திருக்கோம். சாம்பார் ஆப் எனக்கு. திருமணத்திற்கு பிறகு எங்க அண்ணன் மாறிட்டான். முன்ன மாதிரி இல்ல, இப்ப டோட்டலா மாறிட்டான். அப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு. அப்படி பாரு சூப்பர் சீனரி இந்த சீதான ஊருக்குள்ள. உங்க அண்ணன் அப்படின்ன உடனே உங்களுக்கு வருகிற பிம்பம் என்ன? அண்ணனா இது நான் சொல்றேன் திருமணத்துக்கு முன்னால. அப்பாவுக்கு அப்புறம் ரோல் மாடல் பாத்தீங்கன்னா அண்ணனா தான் இருக்கு. கிரிக்கெட் விளையாடுறதுல இருந்து சின்ன ப்ராப்ளம் வந்தா கூட நம்ம அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அவர் தான் வந்து சால்வ் பண்ணுவார். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாச. தீபாவளி பொங்கல்னா எந்த ஊர்ல வேலை பார்த்திருந்தாலும் சொந்த ஊருக்கு வந்து அப்பா அம்மா கூட செலிப்ரேட் பண்ணுவாரு. நீ தாண்டா புள்ள யோ பாத்தியா ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அவனோட Dress நான் போடுறது அந்த மாதிரியான நெருக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ அது கட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஏன்டா இந்த ஒண்ணுமே பஞ்சாயத்துக்கு வந்தா இப்படி அதானே மெயின் பாயிண்ட் எங்களுக்கு. அதுதானே வருவோம் எடுத்த ஒண்ணுமே கிளைமாக்ஸ் வரும். ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கடா. இருடா எங்க குடும்பத்துல முக்கியமான விஷயம் எந்த இது நடந்தாலும் என் தம்பி இல்லாம எங்க அப்பாவுக்கு அப்புறம் என் தம்பி தான் முக்கியமான ஆளா நாங்க நினைக்கிறோம். என் தம்பியோட சேர்ந்து தான் நாங்க விளையாடுவோம். ஏதாவது விட்டு கொடுப்பாரு உங்களுக்காக? விட்டு கொடுப்பாரு, சண்டையும் வரும், எல்லா பிரச்சனையும். கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவாள். அடிச்சுக்குவோம், அப்புறம் கொஞ்ச நேரத்துல நாங்க குடிக்குவோம். அதான் தம்பி தான் என்னை அடிப்பான், அப்புறம் நான் திருப்பி அடிக்கிறது. ஆமா. என்ன பண்ணி வெளியில கிரிக்கெட் விளையாட போனா எனக்கும் எங்க அண்ணன் நான் தான் டீம் எடுப்பேன். டீம் எடுத்தா எங்க அண்ணன் நான் டீம் எடுக்க மாட்டேன். எனக்கு அவன் ரைவல் மாதிரி தான். இந்த திங்ஸ் அப்படிதான் இருக்கும். பச்சை குழந்தைன்னு பாலூத்தி வளர்த்தே பால குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. பட் அவனை தான் அவுட் ஆக்கணும், அவன் பேட்டிங் முடிச்சா நான் தான் bowling போடுவேன் அப்படி சொல்லி அவளை அவுட் ஆக்கணும் ஒரு வெறி அப்படி இருக்கும். தாயா புள்ளையா போல இருக்கான். அவன் செஞ்ச நியாயமா பட் திங் இஸ் அங்க வந்து டீம்ல எதுக்காக சண்டை வரும், கிரிக்கெட்ல வேற யாரையா சண்டை வரும். பட் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்துறது எங்க அண்ணன் தான் இருப்பான். ஆள் யார் மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். எங்க என்ன சண்டையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அடிச்சு போறதுக்கும். பட் அந்த சண்டைன்னு வரும்போது எங்க அண்ணன் தான் வந்து நிப்பாரு. கண்டிப்பா. எங்க அண்ணன் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருந்தான், ஒரு ஹீரோ. ஹீரோனா எப்படி? போறப்ப 4 பசங்க வந்து உங்களை ஒம்பல் டப்பு பெல்ட் அடிச்சு வந்து டபால் தகராறு பண்ணி அது மாதிரியா? அந்த வீட்டுல வரீங்க ரொம்ப புண்படுத்துறாங்க. புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்கனே இந்தாங்க. சோ அப்ப உங்க அண்ணன் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஹீரோ. எனக்கு தான் ஹீரோ. இல்ல தங்கச்சிங்க எப்பவுமே அண்ணனை ஹீரோவா தான் பாப்பாங்க. அதுதான் கேக்குறேன். தங்கச்சி தங்கமான தங்கச்சி தங்கச்சி எனக்கு நாங்க பெரிய வயசு வித்தியாசம் இல்ல. என்னோட 1.5 வயசு தான் பெரியவன். 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், ஒரே காலேஜ்ல படிச்சோம். ஒண்ணா நின்னு சைட் அடிச்சிருந்தா கலாட்டா பண்ணிருக்கோம். ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. ஒன்னா சைட் அடிக்கனா எப்படி? அது தமிழ் படத்துல பாத்துருக்கேன். 2 பேருமே ஒரே பொண்ணை பாப்பாங்க. இல்ல நான் பாக்குற பொண்ணு அவர் பார்க்க மாட்டாரு. அது ஒரு understanding. ஏன் இப்படி பாக்குறாரு? அது பகுதியா பிரிச்சுக்கிறது. மயிலாப்பூர் உனக்கு, மந்தவெளி எனக்கு. இல்ல காலேஜா பிரிச்சுக்கிறது. ஓ காலேஜ் அந்த காலேஜ் போறேன், நீ இந்த காலேஜ் வராத. நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா கிடையாது. ஓ எனக்கு ஒரு தம்பி, 2 பேருக்கும் ஒரு அப்பா மாதிரி கைட் பண்ணி எல்லாம் பண்ணேன். பேச கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. இவங்க எல்லாரும் அண்ணன்களை பத்தி குறை சொல்ல வந்தவங்க தான். பட் அண்ணன்கள்ட்ட இருக்க நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கறது இருக்குல்ல. எங்கேயோ போயிட்டாரு. எனக்கு பிரதர்ஸ்ல 2 சிஸ்டர்ஸ். 2 பேர்த்தையும் பிடிக்காது வந்து கோபம் அண்ட் பிடிவாதம். 2 பேரும் கோபமும் பிடிவாதமும். சோதிக்காதீங்க. என் தம்பிட்ட என்கிட்ட பிடிக்காத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவன் பொறுப்பு இல்லாம இருப்பான். பொறுப்பு இல்லாதவர். ஆமா, கிளம்புடா அப்படின்னா கிளம்புவான். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா நீ போயா முதல்ல. ரொம்ப ஊதாரித்தனமா சுத்துவான். நான் வந்து ஏதாவது எனக்குன்னு புதுசா வாங்கி வச்சிருப்பேன், அவன் வந்து அதை டக்குன்னு அபேஸ் பண்ணிடுவான். ஒரு தப்பு பண்ணவே இல்லை, உலக லெவல்ல பழி போடுறாங்க. உங்க அப்பா என்னன்னா இருக்கீங்க பக்கத்துல? ஒண்ணுமே பால்வடி மாத்திடுவான் மூஞ்சிய. அதனாலதான் எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, எல்லாத்துக்கும் இந்த கூட்டத்துக்கே தலைவன் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து கொல்ல கூட்டத்துக்கு தலைவன் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிடுறாரு. அண்ணப்பா அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டுருப்பேன். ஏன் இந்த ரத்தவரி? நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ரொம்ப அது ரொம்ப சைட் அடிப்பான். அது ரொம்ப கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கறது. என்னது பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். எங்க அம்மா கேட்பாங்க என்னடா பேசுறேன்னா, பேசிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. ஒரு அது கூட வேகமா இருக்காது. அப்ப நாங்க என்ன யாரு போவையா கக்கிச்சு போறோம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு. அதனாலதான் அவனுக்கு கேர்ள்ஸ் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க எல்லாத்துக்கும் அவனுக்கு ரொம்ப பெரிய ரிசர்ச் நடத்தி இருக்க மாதிரி இருக்கு. எதுக்காக? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ சோம்பேறி மெதுவா போறான், பஸ் விடுறான், ட்ரெயின் விடுறான், ஆனா பொண்ணுங்க மட்டும் போன்ல பேசுது. இப்ப பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். கரெக்டா கட்டுட்டா
வாய் திறந்து பேச மாட்டேன். முதல்ல அண்ணங்கள்ட்ட திருமணத்திற்கு பிறகு ஏற்படுகிற சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பெங்களூர்ல ஒர்க் பண்றாரு. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா சென்னை வந்துருவாரு. இப்போ என்ன ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வரதே வந்து பெரிய விஷயமா போச்சு. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு பழிக்கப்படாது. பொட்டவாய் லொடலொடன் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா எது கேட்டாலும் ஒரு வார்த்தையில பதில் சொல்லுவாரு. ஆமா ஆச்சு, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் கேப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். எங்க பிடிக்கிறான் தெரியும் என் ஒய்ஃப் கேரிங்க. ஸோ வாமா எவ்ரி வீக் வந்துட்டு போக முடியாது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வர்றது வந்து ஒரு உங்களுக்கே தெரியும். எஸ். ஓ நீ அப்படி வரியா? ஒரு வார்த்தையில பதில் சொல்றாரு, ஏன் அந்த மாதிரி பதில் சொல்லன்னு கேளுங்க. இது நியாயம். மனைவி கேரிங்கா இருந்தா குறைவா பேசணும்னு டாக்டர் சொன்னாரா என்ன? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப டெய்லி ஒரு ஹாயாவது சொல்றேன்னா இல்லையான்னு சாட்ல கேளுங்க. மத்தபடி அதான் சொல்றேன், ஹாய் ஹலோ அவ்வளவுதான். ஹாய் சொல்றாரு, அதான் பிரச்சனை. இப்போ என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அகராதி பிடிச்ச பயவெளிலாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா? சௌக்கியமா நீ சௌக்கியமா, இதுக்கு மேல என்ன சார்? ஆக்சுவலா என்னன்னு கேட்டா, நீங்க முன்னாலே ஹாய் ஹவாரி சொல்ற ஆளா இருந்தா பரவாயில்லையே. இல்ல சார், லொடலொடன் பேசுறவராச்சே. இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பாக்குற. ஆனா அவர்கிட்ட கேளுங்க. இப்போ நான் டெய்லி ஃபோன் பண்றேன். ஏன் இப்போ மட்டும் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை பதில் சொல்றீங்கன்னு கேக்குறேன். இப்போ கொஞ்சம் பொறுமை ஆயிட்டணும்னு எனக்கே ஒரு சந்தேகம் வருது. டேய் தகப், இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப கோவப்படுவான். என்னன்னு தெரியல, அப்படியே பொட்டி பா மாதிரி ஆயிட்டான். இதான் அப்படி மாறிறானுங்களோ 6 மாசத்துல. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். அவர் மேரேஜ் வந்து 2010 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். இப்பயே அவர் பொட்டி பாம்பு ஆயிட்டாரு. இப்பவே அவர் பொட்டி பாம்பு ஆயிட்டாரு. 18 மாசத்துக்கு முன்னாடியே அவர் பொட்டி பாம்பு ஆகும்போது சூப்பர். இப்பயே அவர் பொட்டி பாம்பு ஆயிட்டாரு. இப்போ நம்ம ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அவரை பார்த்தோம்னா அவர் எப்படி இருப்பாரு? பொட்டி கூட இருக்காது. அப்போ எதுவுமே இருக்காது. ஏ சோளமுத்தா போச்சா, காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. சொல்ல என்னன்னா அவங்க வந்து ஓவர் பொசசிவா இருப்பாங்க சார். ஓகே. ஏன்னா நானும் என் தம்பிங்கன்னா எனக்கு ரொம்ப பொசசிவ். நான் தம்பினா எனக்கு ரொம்ப உயிர். நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும் நல்லா இருப்ப. நாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட எனக்கு இந்த கலர்லாம் பிடிக்கல, நான் எடுத்து போய் மாத்திடுவான். இப்போ அன்னியத்துல தான் போட்டாவணும், போட்டுதான் ஆகணும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒய்ஃப்ன்றவங்க வந்துட்டு இந்த ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கு எடுத்து போடலாம் அப்படின் போது ஓகே நிஜமா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கத்தான் செய்யும். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கற சொல்லிட்டு உனக்கு. சரிங்க. எல்லாருக்கும் போல இருக்கா, பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் வேற என்ன வேண்டி கிடக்கு அப்படிங்கறதா? வாட் இஸ் தி ரீசன்? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ கொடுத்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கிட்டீங்க, இப்போ நல்லா இருக்கான்னு மட்டும் தான் கேக்குறீங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார், நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். இப்ப அதனால போய் கேக்குறீங்க. எல்லாடி அதை போய் கேட்க போறோம். அம்மாட்ட அம்மா நல்லா இருக்கா, தங்கச்சி நல்லா இருக்கா, நல்லா இல்லைன்னு சொன்னா கழட்டிடுவீங்களா? வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது, மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நீங்க கல்யாணமே பண்ணி வைக்கிறீங்க. அப்புறம் ஏன் மாறிட்டாங்கன்னு சொல்றீங்க? நிறைய போறான்டா. மாறணும்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்படியே உங்களுக்கு நீங்க நினைக்கிறதுல மாதிரியே இருக்குன்னா எதுக்கு அவர் கல்யாணம் பண்ணணும்? நாளைக்கு உங்க லைஃப்ல அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? என்னையும் நல்லவே நம்பி ஒருத்தர் பொண்ணு கொடுத்துட்டாரு, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க வீட்டுக்கு. அவங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஃப் கோர்ஸ். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். ஒரு 10 தடவை சொன்னேன் அக்காவை கால் பண்ணி நீ என்ன நீ இந்த பாட்டுல டிவி பார்த்துட்டு இருக்க, அதுல என்னதான் அப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீ என்னதான் பார்த்துட்டு இருந்தேன். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சோ அவரு சொன்னாரு. அப்ப அப்பாவோட கோவம் செல்லாது. ஓகே. சோ இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிட்டு. நாளைக்கு நீ மாறுவேன்னு சொன்னீங்களே, என்ன மாறுவாங்க? நாளைக்கு மாறுது இருக்கு சார். இப்பவே மாறிட்டாரு அவர். எல்லா தம்பி இதே பிரச்சனையா இருக்கு சார். என் பொசிஷன் உங்கள்ட்ட சொன்னேன் சார், அதுக்காண்டி தப்பான டிசிஷன் எடுக்காதீங்க. ரொம்ப பாசமா இருந்தோம், கல்யாணத்துக்கு முன்னாடி பாசமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பாசம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நாங்க யார் மேல அன்பு ஜாஸ்தி வைக்கலாம் வந்து என் நெஞ்சில எட்டு உதைக்காங்க. இது வந்து ரொம்ப அடிமனசுல இருந்து அவங்க சொல்றாங்க. பாசம் இருந்த பாசம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சு முடிஞ்சே போச்சு. அழகாம என்னமா பண்ண சொல்ற? அவங்க உறவுகள் பக்கம் சாஞ்சிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உறவுகள் பக்கம் சாயல, பாசம் குறைஞ்சிருக்கு. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல இருக்கே. கண்ண பாசம் குறைஞ்சிருச்சுங்கிறது நீங்க என்ன பார்த்தே தான் பேசுறீங்க, அவர் உங்க கண்ணை பார்த்து பேசுறாரு. அவர் எந்த வகையிலும் மாறிட்டதா எனக்கு தோணவே இல்லை. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? இப்ப பிரச்சனை வந்து பணமா பாசமா? பாசம். பணம் இல்ல, பணம் தேவையில்லை. பணம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே நல்லா இருப்பா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க தம்பி உங்க கூட தான் இருக்கார், தூரத்துல இருக்கார், அவ்வளவுதான். இடைவெளி கிலோமீட்டர்ல இருக்கு, இதயத்துல இல்ல. கவலைப்படாதீங்க. ஓகே. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் நீங்க இங்க வந்து எங்களோட சேர்ந்து இருக்கிற மனசு உங்களுக்கு இல்ல. நாங்க வரலனா அதை குற்றமா கண்டுபிடிக்கணும். குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா கண்டிப்பா. எப்ப பார்த்தாலும் அதுல அடிச்சு விளையாடுறீ. அது என்ன விளையாட்டு புரியல உனக்கு? இல்ல. அம்மா அப்பா இருக்கும்போது அம்மா அப்பா தான் முதன்மை. அம்மா அப்பா வீட்டுக்கு தான் வரணும். அம்மா அப்பா இருக்க இடத்துக்கு எல்லாரும் போறதானே சார் நியாயம்? அதானே உலக வழக்கம்.
அதை விட்டுவிட்டு 50 பேர் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு போறது எல்லாத்துமே நியாயம் தான் சார். ஒரு வருஷம் வர முடியல, சரி நீங்க வாங்க. சார் அது எப்படி சார் சாத்தியமாகும்? 2 பேர் வரது எப்படி, 6 பேர் போறது எப்படி? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது வந்து தலை கணக்கு பண்ற விஷயம் கிடையாது, பாசத்தை கணக்கு பண்ற விஷயம். எஸ், இது தலை கணக்கு பண்ற விஷயம் இல்ல, பாசத்தை கணக்கு பண்றது. அப்படின்னு ஈகோ எல்லாம் டெக்னாலஜி. முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சோம்பேறியா இருந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழைப்பழ சோம்பேறியா மாறிட்டான். உங்க கூட சேர்ந்ததுக்கு கோர்த்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன், வெளியில சொன்ன கேவலம். இப்போ வந்து நம்ம மாமனார் வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் மாமனார்ட்ட சொன்னா எல்லாம் ரெடியாக இருங்க சார், அங்கே போய் அப்படி கால் மேலே கால் போட்டு சாப்பிடலாம். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. ஆனால் இதே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் இது இருக்கடா எடுத்துக்கோ, அது இருக்கடா எடுத்துக்கோ, அந்த ஒரு பிரைவசி, அந்த ஒரு ஃப்ரீடம். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. எங்கள் மாமனார் வீட்டில் போய் மச்சான் செய்வான், கால் போட்டு சாப்பிடலாம் சொன்னோன்னு ரெடி ஆகும். ஆனால் அம்மா வீட்டுக்கு போனால் எப்போதும் இருக்கிறதா ஒரு ஸ்பெஷலான கவனிப்பு ஒன்றும் இருக்காது. நம்ம யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? சார் ஒரு நிமிஷம் சார், உண்மையான பாசங்கிறது அம்மா வீட்டுல போய் கடைக்கு போயிட்டு வாடா உப்பு இருக்கா கூட போட்டு தரேன்டான்னு சொல்றது அம்மா பாசம். சூப்பரா மாப்ள கவி பேராசி யா ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. எங்க கம்ஃபர்ட் கிடைக்குதோ அங்க போக கூடாது. இன்னைக்கு கம்ஃபர்ட் கிடைக்கிறதுக்கு கதை போக கூடாது, பாசம் எங்க இருக்கோ அங்க தான் போகணும். தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். மாமனார் வீட்டில் பாசம் இல்லைன்னு யார் சார் சொன்னா? அது சொல்லவே இல்லையே, காலை நீட்டி போட்டு சாப்பிடலாம். அது ஆமா சார், போனா என் மேல அன்பை கொட்டுறாங்கன்னு சொல்லவே இல்லையே நீங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல இருக்கீங்க. உங்க இன்னொரு தம்பி எங்க இருக்காரு? அவர்ட்ட கொடுங்க. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. அப்படி ஐயனாரே குழந்தை. யார் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டா? ரொம்ப மாறிட்டார் அப்படின்னா வந்து இங்க உட்காந்துருக்கவர். சாம்பார் ஆப் எனக்கு. வாங்க பாஸ். ஆஹா காட்டிட்டான்டா, அவன் விசுவாசத்தை காட்டிட்டான்டா. ஐயா தேரை இழுத்து தெருவுல விட்டுவிட்டு அங்க போய் உட்காந்துருக்கீங்க. போங்க. தலைமையிலே கத்தி வச்சிட்டு இருக்காரு, கவனிக்காமலே உட்காந்துருக்கீங்களா? உட்காருங்க. டேய் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா, இறக்கப்பட்டது குத்தமாடா. என்ன மாறினாரு? திருமணத்துக்கு அப்புறம் அதிகமானது இவர் தான். ஏன்னா எங்க பெரிய அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பேலன்ஸ்டா இருப்பாரு. இவர் வந்து ரொம்ப பாசக்காரர். எங்க அப்பா அம்மா மேல பயங்கர பாசமா இருந்தாரு. அதே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா பொண்டாட்டி ஆல்வேஸ். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி எப்படி மாறி இருக்காரு? தலைகீழ மாறி இருக்கு. தம்பி வாங்க, எவ்வளவு பேர். ஆமா நீங்களா யாருடா? How do I tell you? இப்போ உங்க அம்மா அப்பாக்கு தான் நான் ஃபோன் பண்ணோம். யாராவது ஃபோன் பண்ணி கொடுங்க. உங்க ஃபோன் இருக்கா? ஃபோன் பண்ணுங்க. அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். பேசுறேன் நியாயத்தை சொல்றேன் சார். அம்மா நான் கோபிநாத் பேசுறேன். நீயா நானால இருந்து நல்லா இருக்கீங்களா? எப்போதுமே அம்மாக்கள் தான் உண்மையை சொல்லுவாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி அது அம்மாட்டே கேட்டுன்னு தான் ஃபோன் அடிச்சேன். ஏதோ சதி நடக்குதே. நல்லவன் இப்பதான் சொன்னேன். 3 பசங்கள்ல பெரியவரு, நடுவுல இருக்கவரு, கடைசியா இருக்கவரு. யாரு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி இருக்குது? பெரிய பையன் தான். ஓகே. ஹலோ, என்ன ப்ராப்ளம்? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது. போனா போல அங்க போய் உட்காருங்க. உங்க அம்மா காப்பாத்திட்டாங்க உங்களை. மைக்கோட வேற வந்துட்டாரு. மாமியார் வீட்டுக்கு எடுத்து போற ஐடியா இருந்தீங்களா என்ன? கொண்டே வர போறீங்களா?